செம்ம வருத்துங்க. கிளைமேக்ஸ்ல அந்த கருப்பனே தப்பே பண்ண கூடாது. சூப்பரா இருக்கு. வேற மாதிரி வைபா இருக்கு ப்ரோ. ஆடினே இருப்பேன். அடுத்த லோகேஷ் கனகராஜா ரெடி ஆயிட்டாரு. ஆர்ஜே பாலாஜி எல்லாத்தையும் விட்டுருங்க. சூர்யா சாருக்கு இது ஒரு பயங்கரமான கம்பேக்கான படமா இருக்க போகுது. அடுத்த லோகேஷ் கனகராஜ் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆர்ஜேபி இங்க ரெடி ஆயிட்டாரு. பயங்கரமான ஸ்கிரீன் பிளே, பயங்கரமான டைரக்ஷனு. யூஸ்வலான ஆர்ஜே பாலாஜி காமெடி வில்லனிசமா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. படம் ஓவராலா தியேட்டர்ல வந்து பாருங்க. பயங்கரமான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். கருப்பு 2 லோடிங் சூப்பரா இருக்கு. கருப்பன் வரா வழி மறிக்க செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். லாஸ்ட் சீன்லாம் செம்ம கூஸ் பம்ப்ஸ். சூப்பரா செம்ம வருத்துங்க. சூப்பரா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். செம்மையா இருந்துச்சு, தரமா இருந்துச்சு. ஸ்டேஜ் அதிர்ந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. நெருப்பு மாதிரி இருக்குன்னா படம் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. தியேட்டர்ல தான் பார்க்கணும் படத்தை. போனுக்கு வெயிட் பண்ணாதீங்க, ஓடிடிக்கு வெயிட் பண்ணாதீங்க. தியேட்டர்ல எல்லாரும் வந்து படத்தை வந்து சினிமா தியேட்டர்ல வந்து பாருங்க. அவ்வளவுதான். 2031ல ஓட்டு பிரிய போகுது. அவ்வளவுதான். ஓட்டுதான். எல்லா ஆக்டிங்குமே சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. செம்மையா தியேட்டர்ல கண்டிப்பா பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. சூர்யா ஆக்ஷன் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது. சூர்யா ஆக்டிங் பயங்கரமா. அந்த கருப்பு சாமி சூப்பரா போட்டு மூவி எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. சூர்யா ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுண்ணா. எல்லாம் வந்து பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி வில்லனா பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு எல்லாம். ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. கருப்பு சாமி யார் ப்ரோ? படம் செமையா இருக்கு. சூப்பர் ப்ரோ. மூவி எப்படி இருந்துச்சு மேம்? நம்ம ஆர்ஜே பாலாஜி வில்லனா பண்ணிருக்காரு. நல்லா இருந்துச்சு. மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? எல்லாமே சூப்பரா இருக்கு. சூர்யா ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. சூர்யா கண்டிப்பா கம்பேக் ப்ரோ. படம் நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. மேக்ஸிமம் அவர் ஸ்க்ரீன் ப்ரைஸ் நல்லா அதிகமாக இருக்கு. சூர்யா சாருக்கு ஈக்குவலாக இருக்கு, அவருக்கு ஈக்குவலாக இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். மியூசிக் செம்மையா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாருமே உட்காந்து நல்லா பார்க்கலாம். ஒரு காட் மோட் தான் அவங்க சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சு. ஐயோ, மைண்ட் ப்ளோயிங்னே சொல்லலாம். சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்கள விட சாமி தான், காட் தான். காட் திங்ஸ் செம்மையா நல்லா இருந்துச்சு. ஐயோ ரொம்பவே வருத்தம். ஐயோ எனக்கு பயமா இருக்கு. வர்த்துனா இன்னும் வேற லெவல் வர்த்து தான் நான் சொல்லுவேன். காட் திங்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணேன். லைக் ஃபர்ஸ்ட்ல நான்றதை விட என்னுடைய பாப்பா வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் எங்க அவளை கூட்டிட்டு போயிடுவேன்னு நான் ஓடிட்டா. கண்டிப்பா அவருடைய கம்பேக் இல்ல, கம்பேக்குக்கே கம்பேக்னு சொல்லலாம். அந்த மாதிரி மைண்ட் ப்ளோயிங் மியூசிக்கு லிட்டரலா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு ஹீரோ அப்படின்றத தாண்டி ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கரமா வந்து அதை நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்க இந்த ஜெனரேஷன். படம் சூப்பரா இருக்கு. செம்ம கம்பேக். நான் போய் பாருங்க. நான் சூப்பரா இருக்கு. ஆர்ஜே பாலாஜிக்கு படம் எடுக்க தெரியல, செதுக்கதான் தெரிஞ்சிருக்கு. கம்பேக்னா சூர்யா கம்பேக். அப்புறம் கம்பேக் ஆன படம் சூர்யா நிக்குதான். கருப்பு வேற லெவலு. படம் சூப்பரா இருக்குண்ணா. தப்பே பண்ண கூடாது. ஒழுங்கா கோர்ட்ல போய் சொல்லாம வாதாடணும். கருப்பசாமி கும்பிடுறவங்களுக்கு இது பெரிய கூஸ் பம்ஸா இருக்கும். கருப்பனே இந்த படத்துல வந்து இறங்கியிருக்காருண்ணே. கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து சாமி ஆடுற போல வந்துச்சுண்ணே இந்த கருப்பனு. சூரியன் என்ன கம்பேக்ண்ணே. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் பாத்தீங்கன்னா புதுசா இவர் வந்திருக்காரு. புதுசா வந்தோன்னுமே மியூசிக்க நான் ஃபேமிலியோட பாக்குற படம் இது. ஏன்னா கிளைமேக்ஸ்ல அந்த கருப்பனே வந்திருக்கா இந்த கிளைமேக்ஸ்ல. ஏன்னா அப்படி ஒரு ஆட்டத்தை ஆட வச்சாங்க இந்த படத்துல. அப்படியாப்பட்ட ஒரு மியூசிக்க போட்டு எல்லாரையும் ஆட வச்சிருக்காங்க. சாமி வந்துச்சுங்க உள்ள. 4-5 பேர் சாமி வந்து ஆடினாங்க.
அப்படி இருக்கு படம். ஆர்ஜே பாலியன் புதுசா வந்தாலும் ஒரு புது முயற்சியை காட்டுறாருன்னு. கூஸ்பம்ஸ் மூமெண்ட் செம படம். செம்மையா பண்ணாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அப்படி இல்ல. சூப்பரா இருந்தது பிரதர், நல்லா இருந்தது. கண்டிப்பா பார்க்கலாம். சாய் வந்து செம்மையா பண்ணியிருக்காப்ல. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத மியூசிக் டைரக்டரா கண்டிப்பா வருவாரு. சாய் உனக்கு வாழ்த்துக்கள், நீ இன்னும் மென்மேலும் உயரணும். செமையான இது இப்போ சாமி வர மாதிரி தான் எடுத்துருக்காங்க. சட்டிலான ஆக்டிங் தான் சூர்யா சார் நல்லா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுப்பா. கருப்பை மையப்படுத்தி வச்சு ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. சூப்பர் சூப்பர் மூவிங்க, சான்ஸே இல்ல. ஆன் த ஹோல் ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஒரு ஃபேமிலியோட பார்த்த மாதிரி இருந்தது. வெரி என்டர்டெய்னிங் அண்ட் வெரி நைஸ். ஆமாங்க, பக்தி உங்களுக்கு இல்லையா, எனக்கு இல்லையா, எல்லாருக்கும் பக்தி இருக்குங்க. நான் ஒரு கிறிஸ்டியன், பட் ஸ்டில் வி பிலீவ் இன் காட். ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேல இருக்கு, அதனால தானே இயங்குறோம். அந்த மாதிரி தாங்க. சூப்பர் மூவிங்க, பிளாக் பஸ்டர் ஆகும்.